வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2025ல நடக்கக்கூடிய தேர்வுக்கு எந்தெந்த புத்தகங்கள் பெஸ்ட் புக் அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமும் 2025ல, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஜூன் மாதமும், அதாவது ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் எக்ஸாம் நவம்பர் ஆர் டிசம்பர் 2025ல நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னிலிருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து சார் நான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை எதுவுமே படிச்சுட்டு இருக்க 2 வாட்டி எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ண முடியல, இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன், எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளால எந்த டைமில் உட்காந்து படித்தாலுமே நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி உட்காந்து படிக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அப்படி படிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாதாரண விஷயம்தான். ஆனால் இதுக்கு நம்ம போடக்கூடிய உழைப்பு, அதுக்கு நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்ம ரிசல்ட்டு வரப்போகுது. இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான புக் லிஸ்ட். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பற்றின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போகலாம். நம்ம இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் கம்பைண்டாக ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸை வந்து கொடுக்குறோம். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், அப்போ இருந்த யூனிட் 8, 9, இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5 and 6, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் எடுக்கிறது கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கு போகுது, பைலிங்க்ல இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் இந்த வீடியோவை பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவையும் பிடிஎஃப்பையும் உங்களுடைய மொபைல் ஆப்புக்குள்ளாரே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆண்ட்ராய்டு, ஐபோன், அதுக்கப்புறம் லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ஸ்ல, டேப்ல எதுல வேணாலும் இந்த வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் உங்க ஆப்குள்ள மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதும் முடியாது. 15 month வேலிடிட்டி, ஃபீஸ் வந்து 3000. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி நபர்கள், அதே போல ஆதரவற்ற விதவைகள், எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு 50% ஆஃபர் கொடுத்துருக்கிறோம். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், தனித்தனியா சப்ஜெக்ட் தேவைப்படுறவங்களுக்கு 699. இந்த ஆஃபர் எல்லாமே February 11, 2025 வரைக்கும் தான். February 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணி, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால அந்த டேட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபரை தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. February 12 இருந்து எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். 15 month அப்படிங்கிறது 1 year ஆகும். 3000 அப்படிங்கிறது 4000 அப்படின்னும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்டான பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறோம். பிளே ஸ்டோர்லையும் போய் பார்க்க முடியும். கான்டாக்ட் பண்ணுற நம்பர் 8870302702. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸில் நாம என்னென்ன எடுக்கிறோம், என்னென்ன இந்த கிளாஸ் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க, கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் இதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் இதோட ஃப்ரண்ட் வியூவாக இருக்க போகுது. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்டையராக ஒரு காமனான சிலபஸை நம்ம எடுக்கிறோம். ஒரே ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி கிடையாது, சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். டிஎன்பிஎஸ்சி உள்ள போனீங்கன்னா குரூப் 1, 2, 4 அதர் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கும். பட் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே ஃபீஸ் ஒன்று தான் இருக்கும். காரணம் என்னன்னா எல்லா கோர்ஸும் ஒன்று தான், ஒரே மாதிரியான நம்மளுடைய அந்த சிலபஸ் வைஸ். இந்த 10th, இந்த குரூப் 4 10th இவ்வளோ படிச்சா போதும், குரூப் 2னா டிகிரி, குரூப் 1னா அதோட பெருசு, அப்போ அதிகமாக நடத்தணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வீடியோ கோர்ஸ் தான் கொடுத்து உங்களை நான் வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறேன். படிச்சு தான் ஆகணும். குரூப் 4னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. கொஷின் டஃபாகவும் வரலாம். டஃபாக வந்துச்சுனாலும் நம்ம நடத்துகிற வீடியோ கோர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே 80% 90% உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இண்டிவிஜுவல் கோர்ஸில் இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம எதெல்லாம் படிக்கணும், புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 to 12 ஸ்கூல் புக் தான். நம்ம என்னதான் வெளில போய் படித்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயமே பேசிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். அப்போ 6 to 12 ஸ்கூல் புக்கை வச்சுக்கோங்க. சிலபஸை பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 2ஓ, குரூப் 1ஓ, குரூப் 4ஓ அல்லது மற்ற எந்த தேர்வுக்கு தயாரானாலுமே சிலபஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. குரூப் 1 மாதிரி எக்ஸாமுக்கு, குரூப் 2 மாதிரி எக்ஸாமுக்கு சிலபஸ் இம்பார்ட்டன்ட். சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸை வச்சுக்கிட்டு அதில் சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை நீங்கள் படிங்க. ஸ்கூல் புக்ஸை தாண்டி என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஏன்னா இது குரூப் 1, குரூப் 2 அப்படின்றதுனால வெறும் ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய வரும். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்புக்கு இங்கிலீஷ்ல லட்சுமிகாந்தும், தமிழ்ல நம்ம சந்திரசேகரன் அவருடைய புத்தகத்தை நீங்க படிக்கலாம். நான் வந்து எதுக்காக இந்த புத்தகம் மட்டும் தான் சொல்றேன், மற்ற சில பேர்லாம் கமெண்ட்ல கேட்கறாங்க, இந்த இன்ஸ்டியூட் புக் ஏன் சொல்ல மாட்டீங்க, அந்த இன்ஸ்டியூட் புக் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் காசு வாங்கிட்டு வேலை செய்யல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய லட்சுமிகாந்த், சந்திரசேகரன் இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. எனக்கு ஏதாவது கமிஷன் தர போறாங்களா, இல்லை அவங்கள்ட்ட நான் ஏதாவது ஃபேவர் பண்ணிக்க போறேன்னா அவங்க என்ன பண்ணிக்க போறாங்களா, எதுவும் கிடையாது. நான் படிக்கிறேன், நான் படிச்சு கிளாஸ் எடுக்கிறேன்,
நாம எடுக்கிறது எக்ஸாமுக்கு வருது, அப்ப இந்த புக்ல தான் கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியுது, அதனால இதை படிக்க சொல்றோம், அவ்வளவுதான். இதுல கமெண்ட்ஸ்ல வந்து தயவு செஞ்சு சார் அதை படிக்கலாமா இந்த புக் படிக்கலாமான்னு கேட்காதீங்க. மற்ற எந்த புக்கும் நான் படிக்கல, படிச்சாதான் நான் சொல்ல முடியும். நானே படிக்காம உங்களை நான் மிஸ்கைட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு நான் வந்து கைட் பண்ண முடியாது. நான் படிச்சிருக்கிறேன், அதுக்கான ப்ரூஃபா இதே வீடியோல இதே யூடியூப் சேனல்லே வீடியோவை போட்டுருக்கோம் பாருங்க. லாஸ்ட் டைம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னு. நான் படிக்கிற புக்ஸ் இதுதான். அடுத்ததாக இப்ப இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 8. யூனிட் நம்பர் 8னா இப்ப இருக்கக்கூடிய 6 பழசு 8. தமிழ்நாட்டினுடைய வரலாறு, மரபு, பண்பாடு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்க, இலக்கியம் திருக்குறள் பாட்டை விட்டுருங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துவக்க கால கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், நீதி கட்சி, அண்ணா பெரியார், இது எல்லாமே இந்த ஒரு புக்லயே கவர் ஆயிடுது. இது அது மட்டும் இல்லாம குரூப் 1 குரூப் 2 பிரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. அப்ப கட்டாயமா இந்த புக்கை நீங்க படிச்சே ஆகணும். இந்த புக்கை நீங்க படிச்சே ஆகணும். இந்த புக்கு மட்டும் இல்ல, இதுல நான் சொல்லக்கூடிய எல்லா புக்கும் நீங்க கட்டாயமா படிச்சாகணும். குரூப் 1 நீங்க தயாரானீங்க அப்படின்னா. இதுல பெரும்பாலான புக்குகள் நம்ம ஃப்ரீயா பிடிஎஃபா நம்ம டெலிகிராம் குரூப்லயே போட்டுருக்கோம். டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் புக்கு 650 ரூபா அந்த புக்கு. ஆனா இதை ஃப்ரீயாவே பிடிஎஃபா போட்டுருக்கிறோம், நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்ல, லட்சுமிகாந்த் புக்கு, ரமேஷ் சிங் புக்கு, நிறைய புத்தகங்கள் ஃப்ரீ பிடிஎஃபே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள். இது உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்கும் அதே மாதிரி குரூப் 2 குரூப் 1 பிரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும். யூனிட் நம்பர் 9 படிக்கிறோம்ல, இப்ப யூனிட் நம்பர் 5 அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதே போல எக்கனாமிக்ஸுக்கு குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க ரமேஷ் சிங் புக்கை படிக்கலாம். இல்ல சார் என்னால முடியாது, ஆனா அவ்வளவு படிக்க விரும்பல அப்படின்னா நீங்க சங்கர் கணேஷ் கருப்பையா புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, இதை படிக்கலாம். இல்லைனாலும் அதையும் முடியாது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்ப இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க வேண்டியிருக்கும். நிதி ஆயோக் ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கு, கவர்மெண்டோட மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்டோட பட்ஜெட், எக்கனாமிக் பாலிசி என்ன, இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன, நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் நம்ம ஏதாவது புக்கை சூஸ் பண்ணி படிங்கன்னு சொல்றோம். 6 to 12 ஸ்கூல் புக் ஆப்வியஸ்லி படிச்சுதான் ஆகணும். அதை படிச்சுட்டு நிறைய வெளியில தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் குரூப் 1 மாதிரி எக்ஸாம்ல, மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம்ல நம்மளால நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம பெய்டு கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுடைய ஆன்லைன் கோர்சஸ்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம். அதே போல ஹிஸ்டரி ஐஎன் நமக்கு பூனம் தலால் தஹியா புக்கு உங்களுக்கு ஏன்ஷியன் மிடிவெல்லுக்கும், மாடர்ன் ஹிஸ்டரிக்கு நம்ம ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல படிக்கிறீங்க அப்படின்னா வெங்கடேசன் சாரோட சிந்து முதல் பிளாசி வரை இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரலாறு இந்திய தேசிய இயக்கத்திற்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல. மேக்ஸுக்கு நீங்க மேக்ஸுக்கு வந்து 6 to 10th ஸ்கூல் புக் படிச்சாலே போதும். அத்தனை புக்குனால படிக்க முடியுமா, பிராக்டிஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் சிரமம் தான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா மேக்ஸ்ல 15 கேள்வி வரப்போகுது கரெக்டா. அந்த 15 கேள்விக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. டிஎன்பிசியில கேட்ட முந்தைய ஆண்டு வினாக்களை எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அதை தாண்டி படிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் சோர்ஸ் வந்து யூடியூப்லயே இருக்குது, நீங்க போய் தேடியே படிக்கலாம் தாராளமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக்ல டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம் எஸ்சிஎஃப், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, எல்லாமே எல்லா யூடியூப் சேனல்லையுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே சோர்ஸ் கிடைக்குது. நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் நடத்துறோம் அப்படின்னா நம்ம நடத்துறது அப்படியே எக்ஸாம் வரும். மேக்ஸ்ல நம்ம நடத்துறது அப்படியே வருமானா அப்படியே வராது, நம்பர்ஸை மாத்தி வரும், அவ்வளவுதான். அப்ப கான்செப்டா தெரிஞ்சுக்கணும், நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம். மேக்ஸ் ரீசனிங்ல 10 கொஸ்டின் கேட்க போறான். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரீசனிங் வந்து நடக்க போகுது. 10 கேள்வி கேட்க போறான். குரூப் 1 மாதிரி எக்ஸாம்ல எப்படி கேட்பான்லாம் தெரியாது. அதனால நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது நல்லது. என்ன கேட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும், பட் என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்லாம் தெரியாது இல்ல. ஸோ அதுக்கு நீங்க RS அகர்வாலோட வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங், இந்த புக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவேன். மற்றது இதை படிக்கலாமா அதை படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்க அதை தாண்டி கூகுள் பண்றதோ அல்லது யூடியூப்ல சர்ச் பண்ணி படிக்கிறதோ உங்களோட விருப்பம். பெஸ்ட் புக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஜியாகிரபிக்கு அதே போல மஜித் ஹுசைன் புக். லாஸ்ட் டைம் நடந்த டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் பாலிட்டிக்கு, ஹிஸ்டரிக்கு பூனம் தலால் தஹியா, ஐஎன்எம்க்கு ஸ்பெக்ட்ரம், ஜியாகிரபிக்கு மஜித் ஹுசைன், எக்கனாமிக்ஸுக்கு நம்ம இன்னொரு புக் இருக்குது, நளின் சிங்கானியா புக் இருக்குது, இல்ல ரமேஷ் சிங் புக். இது 5 தான் டாப் புக், பெஸ்ட் புக் இதுதான். நீங்க யூபிஎஸ்சி படிச்சாலும் சரி, குரூப் 1 குரூப் 2 படிச்சாலும் சரி, இதுதான் பெஸ்ட் புக். இதுல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அதனாலதான் நம்ம ஸ்கூல் புக்ஸை முதல்ல படிச்சுக்கோங்க. அதை தாண்டி படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்மளுடைய, திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல கிளாஸா கொடுத்துருக்கிறோம்.
லாஸ்ட் டைம் நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கிறோம். எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்றத வீடியோ போட்டிருக்கிறோம். யூடியூப் சேனல்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க மினிமமா 1 இயர் படிச்சாகணும். நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா தினமணி, இந்து, தமிழ் திசை படிக்கலாம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஹிந்து அல்லது நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் திட்டம் மேகசினை பொறுத்தவரையில தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. இது வந்து மாசம் வந்து 30 ரூபா தான் அந்த புக், மாசம் வரக்கூடியது. இதை நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியே வாங்கிக்கலாம். இல்லை நீங்க பெரிய சிட்டில இருக்கீங்க அப்படின்னா அங்க பெரிய பெரிய புக் ஸ்டோர்ல போய் நீங்க மந்த்லி பே பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். இந்த திட்டம் யோஜனா அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி அதை நீங்க அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மந்த்லி உங்க வீட்டுக்கே வந்துடும். இதே போல பாத்தீங்கன்னா குருஷேத்ரா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் அப்படிதான், ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் 30 ருபீஸ். அல்லது நீங்க பெரிய பெரிய சிட்டில டவுன்ல இருந்தீங்கன்னா புக் ஸ்டோர்ல போய் மந்த்லி வாங்கிக்கிற முடியும். இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. நெக்ஸ்ட் தமிழரசு, இது தமிழ்நாடு கவர்மெண்டோட மந்த்லி மேகசின், தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். தமிழரசு அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் மூலமா வாங்கிக்கலாம், மாசம் 30 ரூபாய். இல்ல நீங்க பெரிய டவுன்ல சிட்டில இருக்கீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல அல்லது பெரிய புக் ஸ்டோர்ல இருக்கும் பாத்தீங்களா, புக் ஹவுஸ், அங்க போய் நீங்க வாங்கிக்கலாம். அதை தாண்டி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம டெய்லி படிக்கிறதுக்கு. அண்ட் தென் நியூ இந்தியா சமாச்சார். இந்த நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிறது ஃப்ரீ புக் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மாசம் 2 முறை வரும். ஒரு மாசத்துக்கு 2 புக், 1ல இருந்து 15 தேதி வரைக்கும், 16ல இருந்து 30 தேதி வரைக்கும் 2 புக்கா வரப்போகுது. இது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி சார் இப்போ நம்ம ஜனவரில இருக்கோம், பிப்ரவரில இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி புக்ஸ் நம்ம எடுக்க முடியுமா, டவுன்லோட் பண்ண முடியுமா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நீங்க உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து தேடி அதை போய் டவுன்லோட் பண்ற வேலை தான் உங்க வேலை. மற்றபடி இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான பெஸ்ட் சோர்ஸா இருக்க போகுது. இதுலயே ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் தான், ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது. கான்ஸ்டியூஷன் லட்சுமிகாந்த் படிக்கிறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு மெயின்ஸ்க்கு வரும். தமிழ்நாடு ஹிஸ்டரி படிக்கிறீங்க அல்லது இந்தியாவோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கிறீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். வெங்கடேசன் சார் புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு இங்கேயும் வரும், ப்ரிலிம்ஸ்லயும் வரும், மெயின்ஸ்லயும் வரும். மஜித் ஹுசேன் படிக்கிறீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ்லயும் வரும், மெயின்ஸ்லயும் வரும். அப்போ இது ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க. ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறது 50ல இருந்து 70% மெயின்ஸ்ல கவர் ஆயிடுது, முடிச்சிடுறீங்க. இங்கேயே நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க. இங்க நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த புத்தகத்தெல்லாம் படிங்க, இந்த மேகசின்லாம் படிங்கன்னு சொல்றேன். யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வெளில சொல்லிட்டா பெரிய சிதம்பரம் ரகசியம், இது தெரிஞ்சுட்டா மக்கள் யாரும் நம்மள்ட்ட ஜாயின் பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்ஸ்டியூட் தேவைப்படாது அப்படின்னு நினைச்சிருவாங்க. பட் அப்படி இல்லை விஷயம். இதெல்லாம் இருக்கு. தனியா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. இல்ல சார் எனக்கு வந்து யாராவது சொல்லி கொடுத்தா நான் எனக்கு வந்து புரிஞ்சுப்பேன், எனக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி படிங்க. அது நீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்களோ, ஆஃப்லைன்ல படிக்கிறீங்களோ, டைரக்டா இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்களோ, எல்லாம் உங்க விருப்பம். உங்களுக்கு எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம ஏற்கனவே நடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2024 எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம். நாம என்ன நடத்திருக்கோம், எக்ஸாம்ல என்ன வந்திருக்குது, நம்ம நடத்துனது என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃபோட நம்ம நோட்ஸோட வச்சு காட்டியிருக்கிறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெமோ கிளாஸும் கொடுத்துருக்கிறோம், எப்படி நம்ம கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கிறோம், இதே யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தாண்டி ப்ராப்பரா நம்ம குரூப் 1, குரூப் 2க்கு தயாராகணும். இது குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது காமன் தான், டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸ் தேவை அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இந்த மொபைல் ஆப் மூலமாக ஒரு கிளாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மொபைல் ஆப்ல இந்த பெஸ்ட் கோர்ஸ் இருக்கு, தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, 8870302702. நம்ம கோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி அதுல இருந்து எடுத்த நோட்ஸை வச்சுதான் இந்த கிளாஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கும். ஒரே விஷயம்தான், இது நீங்க படிச்சீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆன்லைன் வகுப்புகள், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். தேவைப்படுறவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளார நல்லா படிங்க, நம்பிக்கையோட படிங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.